கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. பழனி அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் சிபிசிஐடி விசாரணை மேற்கொண்டு வருகிறது. சிபிசிஐடி எஸ்பி சஜிதா தலைமையில் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் தகவலை செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன், வணக்கம். தற்போது மேற்கொண்டு வரும் விசாரணையில் என்னென்ன தகவல் வெளியாகி இருக்கிறது? முழு விவரங்கள். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரம் சன்னதி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி மடத்திற்கு சொந்தமான ரூபாய் 100 கோடி மதிப்புள்ள நிலம் நீதிமன்ற உத்தரவுகளை மீறி போலியான ஆவணங்கள் மூலம் வெறும் 2 கோடி ரூபாய்க்கு மோசடி பதிவு செய்யப்பட்டது. இந்த விவகாரம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை கிளப்பிய நிலையில் இது குறித்து பழனி கோவில் நிலங்கள் பிரிவு கண்காணிப்பாளர் முருகானந்தம் அளித்த புகாரின் பேரில் பழனி அடிவார போலீசார் புதிய குற்றவியல் சட்டத்தின் கீழ் தார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், போலி டிரஸ்ட் பிரமுகர் முருகாதாஸ் உள்ளிட்ட 4 பேர் மீது கூட்டு சதி, மோசடி உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்கின் தீவிரத்தன்மை, பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து சம்பந்தப்பட்டிருப்பது தொடர்பாக அரசு அதிகாரிகளும் மேலும் தொடர்பில் இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் இது குறித்து திண்டுக்கல் மாவட்ட கண்காணிப்பாளர் மற்றும் தென்மண்டல ஐஜி ஆகியோர் விரிவான விசாரணையை மேற்கொண்டனர். இந்த நில மோசடியில் பல முக்கிய பிரமுகர்களும் உயர்மட்ட அரசியல் பிரமுகர்களும் தொடர்பு இருக்கலாம் என்ற விசாரணை கிடைத்த தகவலின் அடிப்படையில் இவ்வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்ற கோரி பரிந்துரை கடிதமானது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தரப்பிலிருந்து மாவட்ட காவல் தலைமைக்கு அனுப்பப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட தமிழக காவல்துறை தலைமையகம் இந்த வழக்கை உடனடியாக சிபிசிஐடிக்கு விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து பழனி அடிவாரம் போலீசார் இருந்த வழக்குகள் அனைத்து ஆவணங்களும் சிபிசிஐடி அதிகாரிகள் வசம் நேற்று முன்தினம் ஒப்படைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நேற்று பழனியில் சிபிசிஐடி டிஎஸ்பி அஜய் தங்கம் தலைமையில 5க்கும் மேற்பட்ட சிபிசிஐடி அதிகாரிகள் இந்த வழக்கை எஃப்ஐஆர் பதிவு செய்து இந்த வழக்கில் தீவிர விசாரணையை மேற்கொண்டனர். இது தொடர்பான கள ஆய்வானது நேற்று பழனியில் நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக இன்று திண்டுக்கல்லில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்திற்கு வருகை தந்துள்ள சிபிசிஐடி காவல் கண்காணிப்பாளர் சஜிதா, பழனி அறநிலைத்துறை வழக்கு தாக்கல் செய்த முருகானந்தம் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் முன்னாள் அதிகாரிகள் என 5 பேரிடம் தற்போது இந்த அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகிறார். இந்த விசாரணையின் மூலம் மோசடியில் தொடர்புடைய மேலும் பல முக்கிய புள்ளிகளின் குறித்த விவரங்கள் வெளியாகலாம் என்ற ஒரு தகவலும் எதிர்பார்க்கப்படுகிறது. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.